ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன கண்டென்ட் பார்க்க போறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டா தமிழ்நாடு ஃபுல்லா வந்து நிறைய பிளேசஸ்ல பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாரும் நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, எஸ்பெஷலி இந்த ரேபிடோ, ஓலோ இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்பவே வந்து பாதிக்கப்படுறதா வந்து அவங்க போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அதுல மெயினா அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பைக் டாக்ஸி இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா கம்மியான காசுக்கு வரதுனால மக்கள் எல்லாரும் அதை நோக்கி போறதுனால எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கிறதா வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், எஸ் அவங்களுடைய ஒரு சைடுல இருந்து பார்க்குறப்போ அவங்களுக்கு என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குன்றது சொல்றாங்க. பட் நம்ம சைடுல பொதுமக்களா இருக்கிற நாமளும் வந்து என்ன மாதிரியான இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணணுன்றதான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம நான் ரியல் டைம்ல ஃபேஸ் பண்ண இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே இதில் சொல்ல போறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுல நம்ம வந்து ஒரு சைடு ஸ்டாண்ட் எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஸோ ரெண்டு சைட்லையுமே என்னன்றதை வந்து டிசைட் பண்ணி ஆட்டோ சங்கங்கள் இந்த ஒரு இதுக்கும் இந்த சங்கங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அவங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசி இதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் கொடுத்தாதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராப்பரா இருக்கும். அது என்னன்றதை நம்ம வீடியோட எண்ட்ல பார்ப்போம். முதல்ல இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஆட்டோ டிராவல் பண்றப்போ எனக்கு நேர்ந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நான் ஷேர் பண்ண போறேன். அதுக்கப்புறமா இதுக்கான சொல்யூஷன் என்ன, எப்படி வந்து இதை ப்ராப்பரா பண்ணலான்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்ல போறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களுமே உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எதா இருந்தா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுடைய இன்சிடென்ட் எது இருந்தாலும் தாராளமா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நான் என்னன்றது உங்களுக்கு கிளியரா சொல்றேன். எல்லா விஷயத்திலும் எப்படி வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இதுலையுமே நல்லவங்க கெட்டவங்க இருப்பாங்க. இதில் ஆட்டோ டிரைவர்ஸ் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தாட்மே கிடையாது. ஸோ எல்லாத்துலேயுமே நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அதை நான் ஃபர்ஸ்ட்டே இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். முதல் இன்சிடென்ட் என்னன்னு நான் சொல்றேன். நான் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ தான் எனக்கு கண்டென்ட் எடுக்கிறப்போ கண்டிப்பாக வந்து அது ஹெல்ப் பண்ணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏதாவது மறந்துடுவோம் நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால அந்த இன்சிடென்ட்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் சப்போஸ் இப்போ ரேபிடோ இதெல்லாம் நான் புக் பண்ணலன்னு வைங்களேன். இப்போ நான் ஆப் எதையுமே யூஸ் பண்ண புக் பண்ணாமல் டைரெக்டாக நம்ம கான்டாக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா ஆட்டோ டிரைவர்ஸை. சப்போஸ் நீங்கள் ஒரு மால் வெளியில் பார்த்தீங்கன்னா வந்து கேங்காக இருப்பாங்க ஆட்டோ டிரைவர்ஸ். அதுக்கப்புறம் மெட்ரோ வெளியில் கேங்காக இருப்பாங்க. அண்ட் பஸ் ஸ்டாண்டில் கேங்காக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நான் ஒரு மெட்ரோலேருந்து இறங்கி, நான் ஏன் ஸ்டேஷன் பேர்லாம் சொல்லணும் சொல்ல வேணான்றதுனால ஸ்டேஷன் நேம்லாம் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ப்ரைவசிக்காக தான் நான் சொல்ல இந்த ஏரியா பேர்லாம் என்னென்னன்றது, நான் ட்ராவல் பண்ண ஏரியாஸ்லாம். ஸோ நான் ஏன் என்ன சொல்கிறேன்னா, அந்த மெட்ரோலிருந்து நான் வீட்டுக்கு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வர்றதுக்கு மெட்ரோ வெளியிலே வந்து ஆட்டோ இருந்தது. ஸோ நம்ம மெட்ரோ வெளியில் வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஓலா புக் பண்ணி சரி எதுக்கு நம்ம டைரெக்டாக கேட்டு பார்ப்போமே அப்படின்றது கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கேட்டுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 6 கிலோமீட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மெட்ரோலேருந்து என்னோட வீட்டுக்கு. ஆனால் அவங்க கேட்ட அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 300 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு செகண்டை தூக்கி வாரி போட்டுருச்சு. 300 ரூபாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டு, நான் அப்படியே ஜஸ்ட் நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு 50 ரூபான்ற ரேஞ்சுக்கு வந்துட்டா 300 இல்லை எனக்கு வேணான்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லை 250 ரூபா போகலான்னாங்க. இல்லை எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு அடுத்தது நான் அடுத்த செகண்டே என்ன பண்ணிக்கிட்டேன், அந்த மெட்ரோ வாசல் இருந்தே ஓலா புக் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓலா புக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே நிறைய இஷ்யூஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓலாலையுமே அது நம்ம அடுத்து வருவோம் என்னன்றது. ஓலா புக் பண்ணேன். ஓலா புக் பண்ணதில் 80 ருபீஸ் காமிச்சது ஃப்ரெண்ட்ஸ். 80 ருபீஸ் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்க எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. அதெல்லாம் நம்ம பின்னாடி வந்து பேசுவோம் அது என்னன்றது. 80 ருபீஸ் காமிச்சது. ஸோ உடனே நான் ஓலாவில் புக் பண்ணி போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் மட்டுமே என்னுடைய சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 80 ருபீஸ் எங்கே இருக்குது, 250 அவங்க ஃபைனலாக வந்தாங்க. ஸோ அந்த ரேஞ்சை பார்த்தா தெரிஞ்சுருக்கு. ஆல்மோஸ்ட் 170 ருபீஸ் கிட்ட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காட்டுது. ஸோ கேட்குறாங்க நேரில் கேட்குறப்போ. அப்போ நம்ம ஜென்ரலாக நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு தாட்ஸ் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் மணி எது சேவ் பண்ண முடியும் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் தான் எல்லாருமே இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா அப்படியே திங்க் பண்ணுவாங்க. ஸோ நான் சொல்ல வருது என்னன்னா, இதில் பாருங்க எவ்வளோ ஒரு கேப் இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த அளவுக்கு ஹியூஜ் கேப் இருக்கிறப்போ நான் டெஃபினட்டாக வந்து ஓலா தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்படி நான் ப்ரிஃபர் பண்ணி போகிறப்ப தான் வந்து எனக்குமே அதில் பெனிஃபிட்டாக இருக்கும், எனக்குமே வந்து சேவிங்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் இப்போ அவங்க வந்து 80 ருபீஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, 80 ருபீஸ்லேருந்து ஒரு 30 ருபீஸ் 40 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கேட்டால் கூட 120 தான் வருது. அப்பயுமே அந்த டிஃபரன்ஸ் கேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹியூஜாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதனால தான் நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எல்லாருமே ஓலாவை ப்ரிஃபர் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இன்னொரு இன்சிடென்ட் நான் என்ன ஃபேஸ் பண்ணியிருந்தேன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மால் வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் டைமில் கேங்காக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லா ஆட்டோ டிரைவர்ஸும் வந்து கேங்காக இருப்பாங்க. இதில் என்னென்னா, நீங்கள் ஓலா புக் பண்ண ட்ரை பண்ணிங்கனாலும் யாருமே எடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சொல்கிறது தான் ப்ரைஸு. நீங்கள் ஓலா அப்படி சப்போஸ் ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மால்லேருந்து நான் நைட்டு ஒரு 10 o'clock கிட்ட வெளில வரப்போ நான் ஓலா புக் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டாரு. வந்த அவரை அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டுட்டு இந்த அமௌண்ட்லாம் போறே அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து திட்டி அவர் என்ன பண்ணிட்டாங்க, முதல்ல கிளம்புங்கன்ற மாதிரி அவங்கள வந்து திட்டி விட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா அவர் வந்து தள்ளி போய் நின்னாரு. நின்னதுக்கப்புறம் நான் இங்கிருந்து நடந்து அங்கே போய் ஏறினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏன்னா ஏறவே விடலை. ஓலா இந்த மாதிரி எதனால ரேபிடோ எதுலையாவது புக் பண்ணி வரவங்கள அவங்க வந்து
அந்த மாதிரி கேங்காக இருக்கிறப்போ வந்து பிளேசஸில் வந்து அலோவ் பண்ணுறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து பொதுமக்கள் நம்ம பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பயத்தையும் கிரியேட் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து ஃபேக்டாக இருக்கும். ஸோ அவங்க பேசுகிற டோன் எல்லாமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பேரம் பேசி கம்மி பண்ணலாம், இல்லை ஓகே இந்த ஆட்டோக்கார் இப்படி சொல்கிறாங்க வேறு ஆட்டோக்கு நம்ம போகலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களால் போக முடியாது. ஏன்னா அங்கே கேங்காக இருக்கிறதுக்கான ரீசனே வந்து எல்லாரும் ஒரே அமௌண்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதில் உங்களால் வந்து பேரம் பேசி குறைக்கவே முடியாது. ஸோ எல்லாரும் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒருத்தர் கம்மி ஒருத்தர் அப்படின்ற மாதிரி இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்களாம் கேங்காக இது பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயமும் நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப வந்து ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது மக்களுக்கு. டைரக்டா நம்ம கம்யூனிகேட் பண்றதுலயுமே வந்து ஒரு சில பாசிட்டிவ்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதையுமே நம்ம இங்க சொல்லணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க சென்னையில வந்து ரெயின் டைம் வரப்போ முன்னாடி ஒரு ரெட் அலர்ட் வந்தது இல்லையா இதுக்கு முன்னாடி. ஆனா மழை வரவே இல்லை, அது வேற விஷயம். பட் ரெட் அலர்ட் வந்தது இல்லையா இதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் மந்த்தோ அதுக்கு முன்னாடி மந்த்தோ. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு ஆட்டோ டிரைவர் எங்களுக்கு வந்து நம்பர் நான் சேவ் பண்ணி வச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவருக்கு கால் பண்ண உடனே அவர் வந்து, ஏன்னா இப்போ இந்த மாதிரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால ஓலா போட்டு போக முடியாது. ஏன்னா ஒரு 4-5 கடைக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் எல்லா திங்ஸும், எசென்ஷியல் திங்ஸ் எல்லாமே. அந்த மாதிரி டைம்ல அவரு கான்டாக்ட் பண்ணி அவரை வர வச்சு, ஸோ அவர் வந்து எல்லா கடைக்கும் கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வந்து வீட்டில் விட்டாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸுமே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க. கிட்ஸ் எல்லாருமே வந்து ரெகுலராக வந்து மார்னிங் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதாகட்டும், அதெல்லாமே உங்களால் வந்து இந்த ஓலா இது மூலியமாலாம் பண்ண முடியாது. என்னவே இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லதா இருக்கும் அந்த மாதிரி டைமில். இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே பொதுமக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது ஆட்டோ டிரைவர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை நம்ம வந்து இங்கே சொல்லியே ஆகணும். ஒரு சில டிரைவர்ஸ் இப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்னால தான் நமக்கு மேஜராக வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு தாட்ஸ் கிரியேட் ஆகுது. அடுத்தது நான் சொல்லியிருந்தீங்களா ஓலோ இந்த ரேப்பிடோ இதுக்கெல்லாம் பின்னாடி வரும்ன்ட்டு. நீங்கள் ஓலோ இல்லை ரேப்பிடோ அப்படி இல்லைனா ஊபர் எதில் புக் பண்ணாலுமே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கால் பண்ணிடுவாங்க. கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ காட்டுது அமௌண்ட்டுன்னு தான் கேட்பாங்க. இதை நீங்கள் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எவ்வளோ காட்டுது நீங்கள் அந்த அமௌண்ட்டை சொன்னீங்கன்னா போதும். அதிலிருந்து மினிமம் 20லேருந்து 50 ருபீஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க. இல்லைன்னா வந்து வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி கேன்சல் பண்ணிடுங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதில் அவங்க சொல்கிற ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னு வைங்களேன், இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதே நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ரீசன்ஸ்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னு வைங்களேன், ஷாக் ஆகிடுவீங்க. நீங்களும் மோஸ்ட்லி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு ரீசன் அவங்க கேட்குறது ஏன் எக்ஸ்ட்ரா கேட்குறேன்றது சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எம்டியாக தான் வரணும். வந்துட்டு உங்களை விட்டுட்டு அங்கேருந்து போகிறப்போ எம்டியாக தான் போகணும், இல்லை பிக்கப் பண்ண வரப்போ நான் இங்கேருந்து எம்டியாக தான் வரணும். ஸோ எனக்கு வந்து அங்கேருந்து யாரும் ஆள் வரமாட்டாங்க அப்படி எம்டி. அதனால் வந்து எனக்கு ரொம்ப இதுவாகும், அதனால் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ரீசனு. செகண்ட் ரீசன் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து என்னால் தாங்க முடியல. என்னன்னு கேட்டிங்கன்னா, ரோடு கண்டிஷன் சரியில்லைன்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரோடு கண்டிஷனுக்கும் நமக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ரோடு கண்டிஷன் சரியில்லை, அதனால் அந்த இடம் ரொம்ப வந்து பள்ளம் மேடாக இருக்குது, தண்ணி தேங்க சான்சஸ் இருக்குது. ஸோ அது உள்ளலாம் வரணும்னா எனக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் தேர்ட் ரீசன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீசன் வந்து லாஸ்ட் சம்மர் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சம்மரில் போகிறப்ப என்னன்னா ஒரு அண்ணா வந்து ஓலாவில் புக் பண்ணியிருந்தா வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப வெயிலாக இருக்குப்பா, 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்குலாம் என்ன சொல்கிறதே தெரியல. செம வெயிலாக இருக்குது, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுக்கு 20 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே டெஸ்டினேஷன் கூட்டின்னு போய் ட்ராப் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் நான் நோட் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா அவங்க சொல்கிற ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓலா அண்ட் ஊபர் ரேப்பிடோ இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ஆட்டோவோட அமௌண்ட் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக காட்டுது. அது நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியாக காட்டுது. நீங்கள் கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு 20லேருந்து ஒரு 40 ரூபாக்குள்ளே இன்க்ரீஸ் பண்ணி தாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுற ரீசன்ஸ். இது எல்லாமே தான். இதை தவிர வேறு ஏதாவது ரீசன்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மறக்காமல் அதையும் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருமே தெரிஞ்சுப்போம். பட் நான் ஒரு சில விஷயம் யோசிச்சு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாமே சொன்னாலும் நம்ம ஏன் ஓலோ, ரேப்பிடோ அப்படி இல்லைனா ஊபர் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்றத நான் ஒரு ரீசன்ஸ் நிறைய திங்க் பண்ணேன். அப்போ நான் நோட் பண்ண விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு ஒரு இன்சிடென்ட் மெட்ரோலேருந்து அந்த 6 கிலோமீட்டர் தான்ட்டு. அப்போ ஓலாவில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுற ரேட்டை விட ஒரு 20-30 எக்ஸ்ட்ரா கேட்டாலுமே நான் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி டிரைவர்கிட்ட போய் இது பண்ணுறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ப்ரைஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நம்ம இந்த ஓலா, ஊபர் இது எல்லாத்தையும் ப்ரிஃபர் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிக்கப் பண்ணுறது. சப்போஸ் நான் வீட்டிலேருந்து எங்கேயாச்சும் போகணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து ஒன்று ஆட்டோ ஸ்டாண்டை தேடி நான் போகணும். ஸோ இதுவே இதில் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது வீடு தேடி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த விஷயம் நான் நோட் பண்ணியிருந்தேன். இது நம்ம மோஸ்ட்லி வந்து ஃபேமிலிஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு தேட்டர்ஸ்க்கோ அப்படி இல்லைனா கோவிலுக்கு எங்கேயாச்சும் போனோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம இங்கேருந்து நடந்து ஆட்டோ ஸ்டாண்ட் வரைக்கும் போகிறதுக்கு டைரெக்டாக வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுறப்போ வீடு தேடி அவங்களே வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த விஷயம் நான் நோட் பண்ணியிருந்தேன். நிறைய வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான சான்சஸ். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம யாருக்காச்சும் புக் பண்ணி கொடுத்தோன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம அதில் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டாங்களா இல்லையா, இந்த ட்ராக்கில் போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சேஃப்டி பர்பஸும் அதுலேயும் இருக்குன்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.
அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் நம்ம என்னன்னா இப்போ ஆட்டோவில் வரோம்னு வச்சுக்கோங்களேன், மார்னிங்கில் ஒரு ரேட் இருக்குது, ஈவினிங்கில் ஒரு ரேட் இருக்குது, நைட் டைமில் ஒரு ரேட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரேட் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆனால் பரவாயில்ல, வேரியேஷனு. நீங்கள் இதே நைட் டைம் 11 மணிக்கெலாம் போனீங்கன்னா இங்கிருந்து கொஞ்சம் தூரத்துக்கே வந்து ரொம்பவே அதிகமான ஒரு காசு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மார்னிங்கில் ஒரு இடத்துல இருந்து நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா அதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர்னா, நைட்லேயும் அதே 5 கிலோமீட்டர் தானே ஃப்ரெண்ட்ஸ் இருக்க போகுது. அதே தான் எப்படி இருந்தாலும் அதே பெட்ரோல் செலவு அதே இதாவது. அப்போ எப்படி நீங்கள் மார்னிங்கில் மட்டும் கம்மியாக வாங்குறீங்க, நைட்டில் ஏன் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்கன்ற ஒரு கொஷின் வந்து எப்பவுமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எப்பவுமே அது வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் நைட் டைமில் அடிஷ்னலாக நீங்கள் சப்போஸ் அந்த டிஸ்டன்ஸ் என்ன மாறப்போகுதா, கிலோமீட்டர்ஸ் எதுவுமே இல்லைல்ல. ஸோ அதே தானே இருக்க போகுது. அப்போ ஏன் ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சரி ஓகே அப்படி நீங்கள் சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றணும்னு நினச்சாலும் அட்லீஸ்ட் ஒரு ஸ்லைட்டான அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணால் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஏன்னா நைட் டைமில் அவங்க நினைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை விட்டால் வேற ஆள் இல்லை, சப்போஸ் எப்படி இருந்தாலும் கூட்டிகிட்டு போயே தான் ஆகணும், வந்தே தான் ஆகணும் நம்ம சொல்கிற ரேட்டுக்கு, அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் வந்து டெஃபினட்டாக அவங்களுக்கு இருக்கும்ன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு தோன்ற விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எல்லாம் தான் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஷேர் பண்ண நினச்சேன். அண்ட் இதில் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு இதுவாக இருந்தால் மறக்காமல் அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும், இப்போ நம்ம சொன்னது இல்லாமல் அடிஷ்னலாக அதை தாண்டி வேறு ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் தாராளமாக வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதுக்கு நம்ம எல்லாம் சொல்யூஷனாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன். நம்ம இனிஷியலாக சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லா ஒரு இதுக்கும் வந்து ஒரு ஹெட் இருப்பாங்க இல்லையா. ஸோ ஆட்டோ சங்கம்னா ஆட்டோ சங்கங்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஓலா ஆகட்டும், ரேபிடோ ஆகட்டும், எல்லாத்துக்குமே சேர்ந்து இந்த அமௌண்ட்டில் தான் நீங்கள் வந்து ஆட்டோ ஓட்டணும். ஆன்லைனில் பண்ணாலும் சரி, ஆன்லைன் அமௌண்ட்டுக்கு நம்ம சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோ ஸ்டாண்டை தேடி நம்ம போவோம். ஸோ ஓலா இதில் ஆன்லைனில் பண்ணுறப்ப அவங்க நம்ம வீடு தேடி வருவாங்க. அப்போ மட்டும் என்னென்னா, நீங்கள் அந்த இப்போ நம்ம எப்படி ஃபுட்டுலாம் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறப்போ டெலிவரி சார்ஜ் எடுத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த சார்ஜை மட்டும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் அந்த டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி எந்த டிஸ்டன்ஸ்லேருந்து பிக்கப் பண்ணுறதுக்கு வராங்களோ அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி அதுக்கு டெலிவரி சார்ஜ் எப்படி நம்ம ஸ்விக்கியில் ஃபுட்லாம் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த ஃபீஸ் மட்டும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துக்கிட்டு மற்றபடி நார்மலாக ஆட்டோ வந்து இந்த இத்தனை கிலோமீட்டருக்கு இவ்வளோ தான். சப்போஸ் இப்போ மீட்ரு போட்டு ஓடுறத பற்றி நிறைய பேர் வந்து ஆன்லைனில் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மீட்ரு வச்சுட்டு நீங்கள் ஓடினீங்கன்னா எனக்கு என் கூட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி பேரம் பேசணும் இந்த வேலையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மீட்டரை பார்த்தோன்னா நான் இத்தனை டிஸ்டன்ஸ் போனேன்னா மீட்டரில் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் காட்டுதா, கியூஆர் கோடோ இல்லை ஏதோ ஒன்று இருந்தால் கேஷா ஏதோ ஒன்று நான் ஸ்கேன் பண்ணிட்டு பே பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கும் ஆட்டோ டிரைவருக்கும் எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இருக்கவே போகிறதில்ல. நான் ஏறுவேன், இறங்குவேன், பே பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மூத்தாக ஒரு கான்வர்சேஷன் முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எல்லா டைம்லையும் இருக்கணும். மெயினாக நைட் டைம்லையும் சரி, இல்லை இயர்லி மார்னிங் இருந்தாலும் சரி, எல்லா டைம்லையும் ஒரே மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோட ஒரே ஒரு தாட்டு. ஏன்னா ஒரு வாட்டியும் வந்து அது வேரி ஆகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் இப்போ 1 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு 10 ருபீஸ் இல்லை 15 ருபீஸ் இல்லை, அது ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்களும் வந்து லாபம் இல்லாமல் யாராலையுமே வந்து ஒரு தொழில் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதே கான்செப்ட் தான். அவங்களுக்கு எல்லாம் போக லாபம் வர, அநியாயத்துக்கு லாபம் இல்லாமல் ப்ராப்பராக ஓட்டி அவங்களும் வந்து அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் வாழ்கிற மாதிரியான எந்த அளவுக்கு வச்சா கரெக்டாக இருக்குமோ அந்த அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மக்களுக்கும் ரொம்ப வந்து இது இல்லாமல் எல்லா பக்கமும் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறது உட்காந்து பேசி எல்லா பக்கமும் அதுக்கான ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் அதை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக மக்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஆட்டோவை பொறுத்த வரைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இதில் இன்னொரு விஷயம் சொல்லி ஃபேஸ் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பைக் டாக்ஸி வந்ததுனால இவங்க எல்லாரும் இது பண்ணுறாங்க இல்லைங்களா. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஸ்டில் வந்து ஆட்டோவை தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வீட்டில் ஃபேமிலிஸ் இதெல்லாம் கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஆட்டோ மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். பைக்கில் ஒரு சிங்கிள் பர்சன் தான் போக முடியும், ட்ராவல் பண்ண முடியும். அதுவும் 2-3 பேர் நீங்கள் போகணும். இப்போ வீட்டில் குழந்தை, வீட்டில் பெரியவங்களாம் கூப்பிட்டு போனால் கண்டிப்பாக நீங்கள் ஆட்டோ தான் ப்ரிஃபர் பண்ணீங்க. அதை கம்பேர் பண்ணுறப்போ டெஃபினட்டாக ஆட்டோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்துட்டீங்கன்னா தாராளமாக உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, யாருக்குமே எந்த மக்களுக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் நம்மளுக்கு தேவை இல்லையா. அட் எண்ட் ஆஃப் த டே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் மறக்காமல் நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எதுவாக இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இதில் யார் மேலேயும் வந்து இவங்க இப்படி தான் அவங்க அப்படி தான்ற சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரியல் டைமில் ஃபேஸ் பண்ண இன்சிடெண்ட்டை மொத்தமாக கலெக்டிவாக எடுத்து உங்கள் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதை தாண்டி இதில் வேறு எந்த ஒரு பாயிண்ட்டுமே கிடையாது. ஏன்னா நான் எப்பவுமே ஒரு இண்டிவிஜுவல்டாக பார்க்குறப்போ நான் எப்பவுமே என்னோட பெனிஃபிட்டை பார்ப்பேன், நீங்கள் உங்களுடைய பெனிஃபிட்டை பார்ப்பீங்க. ஸோ எனக்கு எது சேவிங்காக இருக்குன்னு தான் பார்ப்போம். அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்க்ளூடிங் ஆட்டோ டிரைவர்ஸ் அவங்க வந்து வேற ஒரு விஷயத்துக்காக போனாங்கன்னா அவங்களுமே அந்த பிளேஸில் அவங்களுடைய சேவிங்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய சேஃப்டி இதில் அப்படி தான் பார்ப்பாங்க, அப்படியே திங்க் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அதை தான் நான் இங்கே சொல்லணும்னு நினச்சேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.